என்னப்பா இவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்ப்பீங்க. இந்த பூ வந்து சிறுவாபுரி கோயிலுக்கும் பெரியபாளையத்து அம்மன் கோயிலுக்கும் வந்து நம்மளால் கையால் வந்து கட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இது கோயம்பேட்டில் வந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. கிளம்புற நேரத்தில் தான் நான் கட்டிட்டு இருக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கையால் அந்த பூவை வந்து கட்டி அந்த சாமிக்கு வந்து நம்ம போட்டு நம்ம கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம். அந்த மாதிரி சந்தோஷம் எதுலேயுமே நமக்கு வந்து கிடைக்காது. நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் கையால் பூ கட்டி அந்த சாமிக்கு போட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சிறுவாபுரி கோயிலுக்கு வந்தாச்சு. இது கோயிலினுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய குளம் தான். இந்த குளம் வந்து ரொம்பவே பெரிய குளமாக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு போகும்போது குளம் வேலை நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து குளம் வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த குளத்துக்கும் பேக் சைடு அந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்தே நமக்கு வந்து தரிசனத்துக்கான கியூ வந்து இருக்கும். செவ்வாய்க்கிழமைனாலே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. ஏன்னா பொங்கல்னால எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனாலுமே நேரம் வந்து நமக்கு வந்து அதே டைம் தான் ஆச்சு. என்னென்னா எப்போவுமே 2 மணி நேரம். இப்போ வந்து நம்ம 10 மணிக்கு வந்தாலும் 1 மணிக்கு தான் தரிசனம் பார்த்துட்டு வருவோம். அதே நேரத்தில் வந்து 8 மணிக்கு வந்தாலும் அதே டைம் தான் வரும். ஏன்னா கண்டிப்பாக வந்து 2 மணி நேரம் நமக்கு தரிசனத்துக்கு நம்ம க்யூவில் நின்னே ஆகும். நான் வந்து இப்போ க்யூவில் நின்னாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்தது வந்து வீட்டிலேருந்து லேட்டாக வந்ததுனால இன்றைக்கி வந்து ஒரு 11:00 தான் வந்து ரீச் ஆனோம். 11:00 வந்து ரீச் ஆகும்போது நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும்போது 1:00 ஆயிடுச்சு. இது வந்து கோயிலுக்கு உள்ளாடி க்யூ வரிசையில் வந்து நம்ம நிற்போம். க்யூ வரிசையில் வந்து நிற்கும்போது ரொம்பவே இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பொங்கல் இல்லை அப்படின்னா இந்த இடம்லாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வந்து லிபரலாக தான் இருக்குது. இந்த கூட்டம் அந்தளவு கூட்டம் இல்லை, கொஞ்சம் லிபரலாக தான் இருக்குது. இதிலே வரிசையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 வரிசை இருக்கும். இந்த 6 வரிசை நம்ம வந்து வளைஞ்சு போகும்போது 6வது வரிசை போகும்போது தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா மேலே போகிறதுக்கான வழி வந்து நமக்கு இருக்கும். இது வந்து நம்ம மேல் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய கடை, பூக்கடை, காய்கறி வச்சிருக்க எல்லாமே வந்து நமக்கு தெரியும். கோயிலுக்கு உள்ளாடி என்ட்ராக போகிறோம். இதுதான் வந்து கோயிலுக்குள்ளாடி என்ட்ராகக்கூடிய வழி. கோயிலுக்குள்ளாடி என்ட்ரானதுமே நம்ம வந்து இப்போ என்னென்னா வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோவை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். கோயிலுக்குள்ளாடி என்ட்ரானதுமே இப்போ வந்து இது என்னென்னா இப்போ நாங்கள் எப்படி வந்து இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே சென்னையில் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அப்போ தான் வந்து நான் வந்து இந்த யூடியூப்பில் பார்த்து தான் நான் வந்து கோயிலுக்கு வந்து போனது. கோயிலுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட் வாரம் வரும்போது எனக்கு கொஞ்சம் வந்து ட்ரபிளாக தான் இருந்தது. ஒரு 2-3 வாரம் வரைக்கும் வந்து கொஞ்சம் என்னென்னா கடவுள் ஒரு இது கொடுக்குறாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து நமக்கு சோதிச்சு தான் பார்ப்பாரு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா எதுக்கோ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4வது வாரம் போகும்போது நான் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்தாரு. 5வது வாரம் வந்து எப்போவுமே நான் வந்து ஏர்லி மார்னிங் தான் நான் போயிட்டு இருந்தேன். மார்னிங் 3:00 போனேன் அப்படின்னா 6:00 7:00 தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடுவேன். 7:00 வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடும். இங்கேருந்து நான் போகிற வீட்டுக்கு நான் என்னுடைய வீட்டில் இருந்து சிறுவாபுரிக்கு வந்து 38 கிலோமீட்ரு. ஸோ நான் போயிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து அப் அண்ட் டவுன் வந்து 2 ஹவர்ஸ் ஆகிடும். நாங்கள் 2 வீலரில் தான் போவோம். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து போயிட்டு இருந்தோம். 6 வாரம் போகும்போது எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லை, எதுவுமே இல்லாமல் நாங்கள் 6 வாரம் செவ்வாய்க்கிழமை தூரம் போயிட்டே இருந்தோம். அப்போ ஏர்லி மார்னிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மார்னிங் போனோம். ஏன்னா இப்போ ஏர்லி மார்னிங் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வாரந்தோறும் பசங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அவங்களுக்கு லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் தான் போனோம். மார்னிங் போகும்போது தான் நான் வந்து 5 வாரம் போகும்போது என் ஹஸ்பண்ட்கிட்ட எப்போவுமே கேட்பேன். எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே வீடு நமக்கு வந்து இடம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான செங்கல் கட்டி பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5வது வாரம் மார்னிங் போகும்போது நான் சொன்னேன் இப்படி நம்ம வந்து மார்னிங் தானே வந்திருக்கோம், நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அவங்களும் வந்து அதுக்கு ஓகேன்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வந்து அந்த பூஜையை வந்து போட்டோம். அது போட்டால் மறாவது வாரமே எங்களுக்கு வந்து இங்கே சென்னையில் இடம் அமைஞ்சது. இது வந்து 100% உண்மைங்க. யாருமே வந்து நம்ப மாட்டாங்கன்னு இல்லை, எனக்கு தெரியலை. ஆனால் இது வந்து எனக்கு 100% நடந்தது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாகவே வந்து வேண்டிட்டு இருந்தேன்.
எனக்கு வந்து இடம் வேணும் அப்படிங்கிற சென்னையில் கண்டிப்பாக நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப வருஷமாகவே வந்து இருந்தது. அது இன்னைக்கு இடம் வாங்கிட்டேன். இப்போ இன்னைக்கு நான் எதுக்காக போயிருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து 6 வாரம் முடிஞ்சு நம்ம 6வது வாரம் போகும்போது பிரசாதம் வந்து கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணல. 6வது வாரம் நான் பிரசாதம் கொடுத்துட்டேன். அடுத்ததும் எங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த முருகப்பெருமானிடம் அவங்க வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா மனசுக்கு அவ்வளவு ஒரு ஆறுதலாக இருக்கும். அவ்வளோ ஒரு நிம்மதி. மார்னிங் வந்து காலையில் நாங்கள் எழும்பி சிறுசிறு ஆக்டிவாக நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து போயிடுவோம். எப்படியோ எது நடந்தோ நாங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து போனது. இப்பவும் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு பிரசாதம் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்ததை நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் 2 பேரும். 2 பேருமே வந்து நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, மார்னிங் தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். மார்னிங் போயிட்டு இருந்தாலும் இப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னா, வீடு கட்டணும். இடம் வாங்கிட்டோம். அப்போ இடம் வாங்கினா மட்டும் போதாது. அதில் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அப்போ வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை நமக்கு இல்லை. இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்து அப்போது தான் முருகப்பெருமானிடம் தான் ஒப்படைச்சோம். எனக்கு வந்து கண்டிப்பாக வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என்னன்னா, கண்டிப்பாக எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு இதை போட்டாச்சு. முருகரிடம் போட்டுட்டு நாங்கள் வந்து 2 பேருமே கண்டினியூவாக போயிட்டோம். ஸோ அதுக்கான சூழ்நிலையும் எங்களுக்கு உருவாக்கி தந்துட்டாரு முருகர். அதனால இன்னைக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரசாதம்லாம் வாங்கிட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு அவங்க நம்மளுடைய பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் 2 பேருமே போனோம். இப்போ நாங்கள் கொடுத்துட்டு கோயிலை விட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம பெரியபாளையம் கோயிலுக்கு வந்து போனோம். இது வந்து கோயிலினுடைய பேக் சைடு. என்னென்னா சிறுவாபுரி கோயிலினுடைய பேக் சைடு. இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெரியபாளையம் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஷார்ட். என்னென்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் நம்ம வந்து பெரியபாளையம் கோயிலுக்கு போயிடலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த வழி ஃபுல்லுமே வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். வயல்வெளியாக தான் இருக்கும். ஃபுல்லுமே வயல்வெளி தான் இருக்கும். நமக்கு விவசாய நிலங்கள் இது. ஃபுல்லுமே வந்து பார்க்கும்போது 2 சைடுமே வந்து பார்க்கும்போது விவசாய நிலமாக தான் இருக்கும். அவ்வளவு க்ரீனிஷாக இருக்கும். பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு மனசுக்கு திருப்தியாக வருவேன். நான் 100% வந்து திருப்தியாக வருவேன். அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அவ்வளவு மனசுக்கு சுத்த ஆறுதலாகவும் இருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்கு தெரியவே செய்யாது. அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஆனால் இப்போ இது எல்லாமே வந்து க்ரீனிஷாக தான் இருக்கு. இந்த இது வந்து நம்ம பெரியபாளையத்துக்கு போகக்கூடிய ரூட் என்னன்னா, சிறுவாபுரி கோயிலினுடைய பேக் சைட்லேருந்து நம்ம வந்து போகும்போது பக்கத்துலேயே தான் இருக்கும். ஒரு 7 கிலோமீட்டருங்கும்போது நமக்கு தெரியாது அவ்வளோவா. இப்போ ஃப்ரெண்ட்லேருந்து போனோம்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் அதுலேருந்து நமக்கு கம்மியாகும். இந்த வழியை நாங்கள் எப்போவுமே வந்து 2 வீலரில் தான் நாங்கள் 2 பேருமே வந்து போகிறது. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு நாங்கள் வந்து மோஸ்ட்லி ஒரு 15 டைமாவது நாங்கள் போயிருப்போம். ஏன்னா நாங்கள் வந்து கணக்கு பார்த்து போகவே இல்லை. 6 எல்லாரும் சொல்லுவாங்க 6 வாரம் போனால் இது வந்து நடக்கும். நாங்கள் வந்து 6 வாரம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். என்னன்னா 6 வாரம் போகும்போது தான் அந்த இது நான் வீடு இடம் வாங்குறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வாரம் கணக்கு வந்து கிடையாது. எப்பெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குமோ செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக வந்து பூ வாங்கிட்டு கையால் கட்டிட்டு முருகப்பெருமானை வந்து பார்க்குறதுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து பெரியபாளையம் வந்து ரீச் ஆயாச்சு. பெரியபாளையம் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்தாச்சு பெரியபாளையம் கோயிலுக்கு. நாங்கள் இதுதான் வந்து பெரியபாளையம் கோயில். அங்கேயே வந்து நமக்கு சாமி கும்பிட்டுட்டு தரிசனம் பார்த்துட்டு அங்கேயே வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.